ஸ்டாலின் சொல்லியிருக்காரு என்னென்னா, அவர் போலீஸ்கிட்ட சொல்லியிருக்காராம், குற்றமே நடக்கக்கூடாதாம். அது சொல்லியிருக்காரு. இன்னைக்கு நான் சொல்லிவிட்டேன் போலீஸிடம், குற்றமே நடக்கக்கூடாது அப்படின்னு. குற்றமே நடக்கக்கூடாது, அது எப்படி? A crime free society is an impossible dream. கிரிமினாலஜியில் மெயின் அதுதான். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே a crime free society is an impossible dream. அதாவது குற்றமில்லாத ஒரு சமுதாயம் என்பது நடக்க முடியாத ஒரு கனவு அப்படிங்கிறது தான். அதனால் குற்றமில்லாமல் ஒரு ஜனநாயக நாட்டில் இருக்காது. ஒரு முதலமைச்சர் குற்றமில்லாமல் குற்றம் செயல்களே இல்லாமல் இருக்கணுங்கிறார். அப்படி தமிழ்நாட்டில் அப்படி இருக்கணும்னா முதல்ல உங்கள் கட்சியிலையும் உங்கள் கூட்டணி கட்சி 2 பேருமே, உங்கள் கட்சியில் இருக்கிற குற்றவாளிகள், கூட்டணி கட்சியில் இருக்கிற குற்றவாளிகள் எல்லாம் கட்சியை விட்டு நீக்குங்க. குற்றம் இல்லாத ஒரு சமுதாயம் உருவாகும். அது உங்கள் கையில் தான் இருக்க ஒழிய காவல்துறை கையில் இல்லை. ஏன் அதை போய் காவல்துறையிட்ட சொல்கிறீங்க? அதுக்கடுத்தது என்ன சொல்கிறாரு, அப்படி இவங்களை அப்படி குற்றமே பண்ணிட்டா கூட அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டுமா? குற்றத்தை தண்டிக்கிறது எங்கே போகிறது? தண்டிக்கிறது நீங்கள் தான் காப்பாற்றி விடுறீங்களே. அந்த சாரை காப்பாற்றி விட்டீங்களா இல்லையா? அந்த சாரை ஏன் தண்டிக்க முடியும்? தெய்வ செயல்னு உங்கள் கட்சிக்காரனுக்கு பெயில் வாங்கி கொடுத்துட்டீங்கல்ல, ஜாமீன். அப்புறம் எங்கே தண்டிக்க பற்றி எங்கே பேசுகிறது? தண்டனையை பற்றி அதுவும் நடக்காத விஷயம். விரைவில் தண்டனை வாங்கி கொடுக்கணும், அது உங்கள் கையில் இல்லை, அது கோர்ட்டு கையில் இருக்குது, அது காவல்துறை கையில் இல்லை, கோர்ட்டு கையில் இருக்குது. அதனால் நீங்கள் சொன்ன 3 எதுவுமே நடக்காது. எழுதி கொடுத்தவொன்னே பார்த்து பண்ண சொல்லுங்கள் அப்படிங்கிறது தான்.